எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, சம்பாதிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணாதடா, சமைக்க கூட வராதுன்னு சொல்லி. என்னது? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டு கேட்டுட்டு இருக்கல்ல? ஏன் எங்க அம்மா கூட தான் சொன்னாங்க, இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காய் வேண்டாம், இந்த பையன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான்னு. கேட்டா நானு எல்லாம் தேவைதான். காலங்கத்தால இது ஒரு பிரச்சனையாக்காதடி, தோட விட்டு. நீ எதுக்கு முதல்ல என்ன கல்யாணம் பண்ண? நான் கேக்குறேன். டெய்லி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. மகாராணி மாதிரி வச்சு வராமா, உள்ளங்கையில வச்சு தாங்க வராமா, நான் சொல்றத மட்டும் தான் செய்ய வராமா. ஆனா இப்போ உட்கார்ந்து சிரிச்சு பேசுறதுக்கு கூட உனக்கு எல்லாம் வக்கல்ல. பாரு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கற? ஐயோ சாமி, வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். பின்னாடி பண்ணனும். இப்படி கஷ்டப்பட்டு வாழணும்ங்கற அவசியமே எனக்கு கிடையாது. பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டோம். டைவர்ஸா? ஆன்னா ஒண்ணா டைவர்ஸ். காஃபிக்குலாம் டைவர்ஸ் அடி. ஏய் ரம்யா, சாரி டி. பாரு, ஏய் இங்க பாரு, காஃபிக்கெல்லாம் ஒரு சண்டையா? இங்க பாரு, காம்ப்ரமைஸ் டி. நான் தான் சாரின்னு சொல்றேன்ல. ஏய் இங்க பாரு. மாறிட்டடா, நீ மாறிட்ட. கல்யாணமாய் 3 வருஷம் ஆகல, நீ மாறிட்ட. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். லவ் பண்ணும்போது நீ இப்படி கிடையாது. ஏய் ரம்யா, பைத்தியம் மாதிரி பேசாதடி. ஆமா, நான் பைத்தியம் தான். ஆனா நீ இருக்கியே ஏமாத்துக்கார. ஏய் லவ் பண்ணி என் வாழ்க்கையே வீணா போச்சு. பாரு, அதோ நிறுத்திக்க. பச்சோந்தி கட்ட முன்னாடி கையிட்டு அடிக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷன். யாருனாலையும் மாறாமலாம் இருக்க முடியாது. எல்லாரும் மாறிடுவாங்க. முன்ன மாதிரி எல்லாம் யாராலும் இருக்க முடியாது. நான் மாறி இருப்பேன், நீ மாறி இருப்ப, எல்லாரும் மாறிடுவாங்க. உண்மை காதல்னா எப்பவுமே மாறக்கூடாது. உண்மை காதல் மாறக்கூடாதா? ஏதோ படம் பாத்தியா? சொல்லுவேன். இதே முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கவிதையா கொட்டுறமான்னு சொல்லுவேன். ஆனா இப்போ நக்கல் அடிக்கிற. பா, என்னால முடியல, புரிஞ்சுதா? இப்படி மாறிட்டே இருக்கிற மனுஷனோட என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. அதுக்காக உன்னை அப்பவும் ரம்யா ஐ லவ் யூ, ரம்யா ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்க முடியுமா? ஏன் இப்ப நான் இல்ல நான் முன்ன எப்படி இருந்தனோ அப்படிதான் இருக்கேன். அப்படி கிடையாதுமா, டெஃபினட்டா நீ மாறிட்ட. பாப்பமா நான் முன்ன எப்படி இருந்தனோ அப்படி நிரூபிச்சு காட்டிட்டா. நிரூபிக்க முடியலனா ஓகே, நாளைக்கு சண்டே. நம்ம லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போனோமோ அதே இடத்துக்கு நாளைக்கு போறோம். முன்ன மாதிரி யார் இருக்கறான்னு பாப்போம். அப்ப தெரியும் யார் மாறினா யார் மாறலைங்கிறது. பெருசா சவால் விட்டுட்டு முடிக்கிறத பாரு. கோட்டம். ஹலோ, என்னப்பா பரீட்சை எழுத போற? இரியா, புடிச்சத ஆர்டர் பண்ணும்ல. அட நம்ம கலக்கறான். எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ், உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. சுதப்புறமும் தர மாட்டேங்குது. சார் ஆர்டர் சார். ஒரு நிமிஷம் ரம்யா, ஆர்டர் பண்ணுமா? எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி. சார் ஆர்டர். குழம்பையா? ஒரு குழம்பையா? ஏய் ரம்யா, போடாத நில்லு. நில்லு ரம்யா. எனக்கு வெயிட், உனக்கு நான் ஆர்டர் பண்றேன், எனக்கு நீ ஆர்டர் பண்ணு. ஓகே, சிக்கன் நூடுல்ஸ் ஃபார் யூ. உனக்கு ஒரு கொத்து போடா. ஓகே. உனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ். வேற? ஏய் ரம்யா, நில்லு. இங்க பாரு, எங்க போயிட்டு இருக்க? நிமிஷம் நில்லு. ஷட் அப். இங்க பாரு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்க? அப்ப சுத்தி இருக்கவங்க பாக்குறது உங்க பிரச்சனை. அப்ப நான் போறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனை இல்ல இப்போ. அப்ப நான் போறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பாரு, ஏதோ மறந்துட்டேன், அதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணுவியா நீ? அப்ப ஒத்துக்கோங்க, நீங்க மறந்துட்ட மாறிட்டேன்னு ஒத்துக்கோங்க. ரம்யா நில்லு. இங்க பாரு, அப்போ கையிட்டு இருந்தா இப்போ கையிட்டு இருக்க. மாறி இருந்தா கஞ்சிருப்பனா? ஏய், ஒரு சான்ஸ் தான் குடேண்டி ப்ளீஸ். நீங்க 2 பேரும் ஒரு நாளா சண்டை போடாம இருப்பீங்களா? இவன் ஒண்ண மாதிரி இருந்தா நான் ஏண்டி சத்தம் போடுறேன்? இந்த முடி யாராவது தியேட்டர்ல வந்து இன்டீசென்டா பிஹேவ் பண்றது? இவங்க நோச்சு தாங்க முடியல. படத்துக்கு வந்தா ஸ்கிரீன் மட்டும் பாருங்கடா பெண்ணைகளா. சும்மா ஒரு படத்துல அவன் ஏதோ பண்ணணும். என்ன பெரிய பிரச்சனை? பாகிஸ்தான் பிரச்சனை, நாங்க பார்க்காத பிரச்சனை. இதுக்கிட்ட கையெடுத்த தியேட்டர்ல பாக்குறாங்க, வெக்கமா இருந்துச்சு. லவ் பண்ணும்போது இந்த சொரணை எல்லாம் உனக்கு எங்க போச்சு? சரி இப்ப என்ன கை வச்சுக்கலாமா? கையிடு முதல்ல.
காலையில இருந்து ஏதோ ஒரு வேலையா நீ உருப்படியா செஞ்சிருக்கியா? சரி இல்லம்மா, தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிதான். வேலையை பார். ரோஸ் வாங்கியாச்சு, ஒரு பேக் வாங்கணும்னா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. வாவ், நல்லா இருக்குல்ல இது? நல்லா இருக்குல்ல? உனக்கு தான் வெச்சுக்கோ. அம்மாடியோ. இது ஓகே. ஏய் ரம்யா, இந்த பேக் கூட பாரு, அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது காஸ்ட்லியா இருக்கு. நம்ம இதே போய்க்கலாம். ஓகே, we'll go with this. சார் சீப்பான பேக் வேணும்னு கேட்டீங்களா சார்? இதை விட சீப்பான பேக் எங்க ஷோரூம்ல இல்ல சார். யோ போயன்றேன். நீ உனக்கு பிடிக்குதுனாலதான். இவ்ளோ சீப்பான ஆளா நீ? இல்ல ரம்யா, நான் உனக்கு எதாவது நல்லா வாங்கி தரேன்னு நினைச்சேன். சீப்பாவும் பெஸ்டாவும். நம்ம இதே வாங்கிக்கலாம் ரம்யா, இதே வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு, இதே வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஏய் சாரி ரம்யா. ஏய் 3000 அதெல்லாம் நீ சொல்லாத, புடிச்சிருந்தா வச்சுக்கோ. இந்தா பேக் போய் அவ்வளவு சொல்ல போறானுமா? ஷூ புடிச்சிருந்தா வாங்கப்பா. ஏன் பாடிக்கு நான் வாங்குறேன், உனக்கு என்ன? இது பாரு ரம்யா, இதான் நான் முன்னாடியே சொன்னேன், வேணாம் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. உன்னால பழைய மாதிரி இருக்க முடியாது தெரிஞ்சும் ஏன் நீ அதை திரும்ப திரும்ப பண்ணி என்ன இப்படி நோகடிக்கிற? ஏய் நான் அப்படி பண்ணலையா, ஏதாவது பண்ணி உன்னை சமாதானம் பத்தலாம்னு நினைச்சேன். முடியல உன்னால, முடியல. நல்லா யோசிச்சு பாரு ரம்யா, ஏதாவது நடிச்சு ஆக்டிங் பண்ணி உன்னை வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம்ல. இது வாழ்க்கை, ஆக்டிங் விட்டாலாம் வாழ முடியுமா? மாவளே இரு பாரு, என்ன பொண்ணுடா அது. வாவ், வாட் a figure. மச்சான் கொடுத்து வச்ச வேண்டா. ஏய், இங்க கட்டின பொண்டாட்டி நான் கூட குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கேன், எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு போற சைட்ட. ஹலோ மேடம், என்ன சொன்னீங்க? கம் அகைன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படிதான் சொன்னீங்களா? என்ன மேடம்? ஹலோ மேடம், சொல்லிட்டு போங்க. எனக்கு அந்த ப்ளூ டி-ஷர்ட்டா? ஆமா, அந்த ப்ளூ டி-ஷர்ட். இல்ல அந்த எல்லோ டி-ஷர்ட், அது ஓகே, அது வெச்சுக்கோ. அந்த டி-ஷர்ட்டா? அதுக்கு நீயே பரவாயில்லையே. இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு லவ்வரை கூட்டிட்டு வந்து நொய்யன்னு பேசிட்டே இருக்கியே. வேற என்ன பண்ண சொல்ற? நீ இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்ததே இல்லையா? பாத்துக்கனே. ஜோ மரமண்டு உன்னையெல்லாம் வெச்சுக்கிட்டு. ஓ ஓ ஓ தா. ஹே நில்லு. நான் எல்லாம் மாற கிடையாது, எனக்கெல்லாம் யார் மேலே பராம கிடையாது. நீ யார வேணாலும் பாத்துக்கோ, நான் எல்லாம் மாற கிடையாது. இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏய், பப்ளிக்கா இன்டீசென்ட்டா ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஏய் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி யோசிச்சு பாரு. ஆமா, சொல்லு. அப்போ நானும் மாறிட்டேனா? அட மண்டு, ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே மாறிட்டோம். அப்போ நம்ம 2 பேருமே மாறிட்டோமா? நம்ம 2 பேருமே நம்ம காதல தொலைச்சிட்டோமா? இது பார், நீ கேக்குறதுலயே அந்த காதல் இருக்கு. நீ லவ் பண்ணும்போது லைஃப் வேற லவ் வேறையா பாத்துட்டு இருந்த. கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு. தனியா தேடி பாத்தீங்கன்னா எப்படா கிடைக்கும்? சரி, ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது கண்ட தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்காத, டைட்டா கட்டிப்புடி. கடைசியில பார்த்தா காதல்